ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி எல்லாருமே தமிழின் பார்த்துருப்பீங்க. எஸ், நமக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஒன் பீஸோட மாங்கா பப்ளிஷரான ஜூயிஸா வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு ஃபீவர்னால ஒன்றுமே பண்ணாமல் படுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு இமெயிலுமே வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போஸ்டில் ஜூயிஸா வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1173 போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால என்னோட சேனலில் இருக்கக்கூடிய எல்லா மாங்கா வீடியோஸையும் நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். லைக் வந்து ஒன் பீஸ் மாங்காவாக இருக்கட்டும், பொருட்டோ மாங்காவாக இருக்கட்டும், பிளாக் லோர் மாங்காவாக இருக்கட்டும். ஒன் பீஸ் சைடிடம் தான் நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மாங்கா வீடியோக்கு வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ரைக் கொடுத்து தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து எல்லா மாங்கா வீடியோவையும் நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களால் எந்த ஒரு மாங்கா வீடியோவும் இப்போதைக்கு நம்ம சேனலில் பார்க்க முடியாது. மோஸ்ட்டாக நான் எந்த ஒரு மாங்கா வீடியோ போட்டாலுமே அதில் ஒரு கமெண்ட் இருக்கும். ப்ரோ, மாங்கா இமேஜை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ஒரு நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணுங்க, லென்த்தை யூஸ் பண்ணுங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நானுமே அந்த கமெண்ட்டுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். ப்ரோ, அதிகமாக போட்டால் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்ட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 நாளைக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் தான். அதனால தான் எல்லா மாங்கா வீடியோவும் வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது வந்து எப்போவுமே ஒரு யூடியூபருக்கு ப்ராப்ளம் தான். பட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஃபேஸ் காமிச்சு போட போகிறேன். ஆல்ரெடி 2-3 வீடியோ வந்து ஃபேஸ் காமிச்சு போட்டிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட போகிறேன். அண்ட் மாங்கா வீடியோ வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாங்கா வீடியோ வரும். எல்லா இடத்துல இருந்துமே, எல்லா அனிமையில இருந்துமே நான் மாங்கா வீடியோ போடுவேன். பட் எந்த ஒரு பேஜையும் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக ஏஐல கொடுத்து வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் எடுத்து நான் ஆட் பண்ணுவேன். மற்றபடி வந்து அந்த அக்யூரேட்டான அந்த ஆக்சுவல் பேஜை வந்து நான் கண்டிப்பாக போட மாட்டேன். இதுக்கப்புறம் என்னோட சேனலில் வந்து மாங்கா பேஜை வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கண்டினியூஸாக ஸ்ட்ரைக் வரதுனால கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கனால தான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடாமல் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுவேன். அண்ட் மாங்கா வீடியோ போடுவேன். பட் மாங்கா பேஜ் ஆட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து யூடியூப் சைடில் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. அதனால டேரெக்டாக ஜூஸருக்கு இமெயிலுமே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிட்டுனா இப்போ வழக்கம் போல் வந்து மாங்கா பேஜ் போட ஆரம்பிச்சிருவேன். பட் கண்டிப்பாக வந்து இது வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. 100% வாய்ப்பு இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு 7 வீடியோ போட்டால் இதுக்கப்புறம் 2 வீடியோ வந்தாலுமே 2-3 வீடியோ வந்தாலுமே வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன். எந்த ஒரு வீடியோ போட மாட்டேன். ஏன்னா ஃபீவராகவும் இருக்குது. அண்டு யூடியூப்ல இருந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நான் டெலிட் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் டெலிட் ஆகும். ஆல்ரெடி வந்து 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் டெலிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 600 வீடியோ தான் இருக்கும். அதுலேயும் ஒரு 300 வீடியோ டெலிட் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம். ஸோ ஒன்ஸ் நான் ரிட்டன் வர போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பெட்டரான கண்டென்ட்டாக கொடுப்பேன். ரொம்பவே குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக மாங்கா வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் வரும்னு எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறேன். பட் இருந்தாலும் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்கலான்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் பேசக்கூட முடியல. ஏன்னா ஃபீவர், உடம்பு பயங்கரமாக ஒழிச்சிட்டு இருக்குது. அதனால் ரெக்கார்ட் பண்ண கூட முடியாமல் தான் இருந்துச்சு. ஓகே, இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போதைக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.